பூஜா பாருங்கம்மா, பாவம் அவங்க மனைவி இறந்துட்டாங்கண்ணா. எனக்கு என் மக காயத்ரி மட்டும்தான். சேட்டு, இந்த நெக்லஸை பேக் பண்ணுங்க. தேவைப்படும் போது நான் வந்து வாங்கிக்கிறேன். நீங்க பில்ல போடுங்க, காசு கொடுத்துட்டு போறேன். சரிங்க அம்மா. தம்பி, இதுக்கு பில்லு போடுப்பா. உனக்கு காயத்ரி மட்டும்தான் இருக்காளா? அவ என்ன மாதிரி இருக்க போறான்னு சீக்கிரமே உனக்கு காட்டுறேன். நீ என்னவா இருக்க போறேன்னு உன் ஒரே மகளுக்கு நான் காட்டுறேன். உன் கணக்க சீக்கிரமே நான் வேற மாதிரி எழுதுறேன். உங்களோட அம்மன் அவதானா? என் அக்காவா தெரிஞ்சவ எப்ப அம்மனா மாறினா? சொல்லுடா என் புருஷா, சொல்லு. எப்ப அவ அம்மனா மாறினா? சிகப்பு புடவைய செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மனுக்கு போத்துனதா சொன்னியே. செங்கல்பட்டு அம்மன் சென்னையில உலாத்துறத பாத்தியா? சொல்லு, சென்னையில உலாத்துறத பாத்தியா இல்லையா? உன்னோட அம்மன் உள்ளூர்ல உலாத்துறத பாத்தியா இல்லையா? பாத்த, நான் பார்த்தேன். அந்த காயத்ரி உன் கையால வாங்கின புடவையோட என்னை பாரு, என்ன அழகை பாருன்னு நெஞ்ச நிமித்திட்டு நடந்தத நான் பார்த்தேன். கேட்டேன், இது என் புருஷன் வாங்கி கொடுத்த புடவை தானேன்னு கேட்டேன். சொன்னா, ஆமாண்டி, இது உன் புருஷன் எனக்காக வாங்கி கொடுத்த புடவைன்னு என் கண்ணை பார்த்து சொன்னா. என்ன அக்கறை இல்ல அவ மேல? அவ உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது. அவ நல்லா இருக்கணும், எப்பவும் எனக்கு எதிராவே இருக்கணும். அவளை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருக்கணும். உனக்கு எவ்வளவு அக்கறை இல்ல? அவ செத்துற கூடாதுன்னு நினைச்சீன்னா அவ மேல இருக்கிற காதலும் செத்து போகலன்னு தானே அர்த்தம். இல்ல பூஜா, நான் அவ மேல இருக்கிற காதல்ல புடவை தரல. இல்ல பூஜா, காயத்ரிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா தாங்க மாட்டாருங்கிறதுனால தான் புடவை வாங்கி கொடுத்தேன். சொன்னல சொன்னல, இப்ப அந்த நொன்ன காரணத்துக்காக தான் புடவை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னல. இது அப்பவே சொல்றதுல என்ன? எதுக்கு எதுக்கு தேவையில்லாம அந்த செங்கல்பட்டு அம்மனை இழுத்த? சொல்லு, எதுக்கு அம்மனை இழுக்கணும்? தெரிஞ்சா நீ தகராறு பண்ணுவேன்னு தான். பயமா? என் மேல பயமா? என் மேல பயம் எல்லாம் இன்னும் இருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சா நான் கொதிப்பேன் கொந்தளிப்பேங்கிற பயம் எல்லாம் இன்னும் இருக்கா உங்களுக்கு? நீங்க வாங்க போங்கன்னு சொன்னவ நீ வா போன்னு என்ன சொல்லிருக்கா. அதுக்கு காரணம் புடவை விஷயத்துல நீ என்கிட்ட சொன்ன பொய். இன்னும் என்னென்ன பொய் சொல்லிருக்க? அவகிட்ட போனது புடவை மட்டும்தானா, இல்ல என் புருஷனுமா? பூஜா, கத்தாத 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 கத்தாத. நீ கத்த கூடாது, நான் தான் கத்தணும். நான் தான் கலாட்டா பண்ணணும், நான் தான் கழுத்தை பிடிக்கணும். நீ குற்றவாளியா நிக்கிறவன், உனக்கு தீர்ப்பு சொல்ற நீதிபதியா நான் இருக்கிறேன். நீ கத்த கூடாது. நீ கட்ட தாலியை என் கழுத்துல தொங்க விட்டுட்டு நான் எவனோ ஒருத்தனுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தா அதுக்கு என்ன பேரு? சொல்லு புருஷா, அடுத்தவ நல்லதுக்காக நான் நடத்த கேட்டா என்ன பேரு? தர்மத்தை மீறி நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டா உன்னால அதை தாங்கிக்க முடியுமா?